ஹலோ மக்களே! தமிழக சட்டமன்ற தேர்தல நெனச்சு, தமிழகத்துல இருக்க எல்லா கட்சிகளும் மக்கள சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக ஒரு பக்கம், அதிமுக இன்னொரு பக்கம், தேமுதிக ஒரு பக்கம்னு அவங்கவங்க வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் மக்கள சந்திக்க போறதா சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி மதுரையில தன்னோட மாநாட்ட வெற்றிகரமா நடத்தியிருக்காரு. அந்த மாநாட்ல அவரு திமுக, அதிமுக, பாஜகன்னு எல்லா கட்சியையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு கட்சிய மட்டும் அவரு விமர்சனம் பண்ணல. அது எந்த கட்சி என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். திமுக கட்சிய ரொம்பவே கண்டிச்சு பேசியிருந்தாரு. ஆளும் கட்சி மக்களை எந்த அளவுக்கு ஓட்டுக்காக மட்டும் யூஸ் பண்றாங்கன்னு தெளிவா சொன்னாரு. அதிமுக தலைமைய பத்தி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. பாஜகவுல மோடிஜிய பல கேள்விகள் கேட்டு அதுக்கு பதில் சொல்ல சொன்னாரு. இவரோட இந்த அனல் பறக்கும் பேச்சு அரசியல்வாதிகள் கிட்ட பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. எல்லா அரசியல்வாதிகளும் விஜயோட பேச்ச விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்ளோ பேசின விஜய் திமுக கூட்டணியில இருக்க காங்கிரஸ் கட்சிய பத்தி எதுவுமே பேசல. அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்துல 17 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 1989ல சட்டசபை தேர்தல்ல காங்கிரஸ் தனியா போட்டியிட்டு 26 தொகுதிகள ஜெயிச்சாங்க. இந்த 26 தொகுதிகள் என்ன? 2வது இடத்துக்கு வந்த தொகுதிகள் எது? அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதோட இப்ப இருக்க 17 தொகுதிகளையும் சேர்த்து மொத்தமா 100 தொகுதிகள அடையாளம் கண்டுபிடிக்கிற பணிய தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் தீவிரமா பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு தூது வந்திருக்கிறதா சொல்லப்படுது. 70 தொகுதிகள் துணை முதல்வர் ஆட்சியில பங்கு தர தயாரா இருக்கிறதா புதுச்சேரியில உள்ள காங்கிரஸ் முன்னணி தலைவர் ஒருவர் மூலமா தமிழக வெற்றி கழகம் தரப்புல பேசப்பட்டிருக்கு. திமுக கூட்டணியில இப்ப காங்கிரஸ் நீடிச்சிருக்க நிலையில காங்கிரஸ் மேலிடமும் திமுக கூட்டணியில உறுதியா இருக்கிறதுனால இப்போதைக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. ஆனா தேர்தல் நெருக்கத்துல தொகுதி பங்கீட்டப்ப காங்கிரஸ் கேட்கிற தொகுதிகளை திமுக கொடுக்கல அப்படின்னா அந்த சமயத்துல காங்கிரஸ் தலைமை மாற்று கூட்டணிக்கு யோசிப்பாங்க. அதாவது டிவிகே கூட்டணிக்கு தான் காங்கிரஸ் கட்சி வந்தாகணும். அதனால பொறுமையா தான் எதையும் அணுகணும். அதுவரைக்கும் 2 கட்சியும் தொடர்புலயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டிவிகே தரப்புக்கு காங்கிரஸ் தரப்புல பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் வட்டாரத்துல இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் மதுரை மாநாட்டுல திமுக, பாஜக, அதிமுகவ சரமாரியா விமர்சித்த விஜய், காங்கிரஸ் குறித்து வாய் திறக்காம பேச்ச முடிச்சுக்கிட்டாருன்னு சொல்லப்படுது. அது மட்டும் அல்லாம, காங்கிரஸ் கட்சியோட முன்னாடியில இருந்தே விஜய் நட்புறவோட இருக்காரு. ராகுல் நடைப்பயணம் போனப்ப அவர தடுத்து நிறுத்தி போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு தன்னோட எதிர்ப்ப விஜய் வெளிப்படுத்தியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம, மதுரை மாநாட்டுக்கு ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா தாவேகா தரப்புல சொன்னாங்க. இதையெல்லாம் வச்சு பார்த்தா, விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பாரோன்னு அரசியல் வட்டாரத்துல ஒரு கேள்வி எழுந்திருக்கு. கூட்டணி இருக்கா இல்லையான்னு தேர்தல் அப்பதான் நமக்கு தெரியும். நன்றி.